தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் காலம் கடந்து நம்ம தாமதமா முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு காலத்துல உணர்வாங்க. இது பல கட்சிகளுக்கு நடந்திருக்கு. திமுகவுக்கு நடந்திருக்கு, அதிமுகவுக்கு நடந்திருக்கு, பாஜகவும் நடந்திருக்கு, பல அரசியல் கட்சிகளுக்கு இது நடந்திருக்கு. ஒவ்வொரு தலைவர்களும் உணர்ந்திருக்கிறாங்க. பேசாம இந்த முடிவு அப்பயே எடுத்திருக்கலாமோ, இந்த விஷயத்த நம்ம அப்பயே செஞ்சிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் என்ன பண்ணுவாங்க, எடுத்திருப்பாங்க. அந்த வகையில தேமுதிகவும் இப்ப அந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் திமுக கூட்டணியை நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல, இதை நாங்க ஃபர்ஸ்டே எடுத்திருக்கலாம். இப்ப வரைக்கும் நான் அதை யோசிச்சுட்டா இருக்கேன். இப்பதான் எனக்கு தெரியுது திமுக கூட்டணிக்குள்ள வந்தா எவ்வளவு நல்லது, எவ்வளவு எங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்றத அவங்க உணர்ந்து பேசியிருக்கிறாங்க. தேமுதிக 2005 கட்சி ஆரம்பிக்குது ரொம்ப பலமா வந்தது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு கூட தேமுதிக வந்தது. அந்த அளவுக்கு வரலாற்று சாதனை படைச்சது. சோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு கழுத தேஞ்சு கட்டெரும்பாயிடுச்சே அப்படின்ற ரேஞ்சுக்கு தேமுதிக வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு சில சுயநலவாதிகள் இருந்தாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. கேப்டன் கூடயே இருந்து அவருக்கு துரோகம் செஞ்சு அவரை விட்டு பின்வாங்கி எந்த அளவுக்கு துரோகம் செஞ்சாங்க அப்படின்றது இங்க எல்லாரும் அறிந்த ஒரு உண்மையே. இப்படியா இருக்கும் பொழுது கேப்டன் இறந்த பிறகு இந்த கட்சியை யாருப்பா தூக்கி நிலைநாட்டுவா, அவ்வளவுதான் இந்த கட்சி அழிஞ்சிருச்சு அப்படின்னு பலரும் பேசப்பட்ட நேரத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணாங்க, துணிஞ்சு வந்து பொதுச் செயலாளர் பதவியை அவங்க எடுத்து அவங்க என்ன பண்றாங்க, இன்றளவும் தேமுதிகவை இழந்து போன கட்டமைப்புகளை திரும்பவும் கட்டமைச்சிட்டு வராங்க. அதிமுக கூட்டணியில இருந்திருக்கிறாங்க, மக்கள் நல கூட்டணியில இருந்திருக்கிறாங்க, பாஜக கூட்டணியில இருந்திருக்கிறாங்க. அப்போ வராத ஒரு மன திருப்தி திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு இருக்குதே, ஏன் இந்த கூட்டணியை நான் இழந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருக்கிறாங்க. 2011 இதற்கான வாய்ப்புகள் இங்க கிடைச்சதுதான். அதுல எந்த வித மாற்றுக்கிறது இல்ல. அப்போ கூட கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழம் நழுவி பால்ல விழும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ தேமுதிக திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இதே தேமுதிக அப்ப அதிமுக கிட்டே பேச்சுவார்த்தை நடத்திருந்தாங்க, திமுக கிட்டே பேச்சுவார்த்தை நடத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுகவில் கடைசியா சூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, இந்த கூட்டணிக்கு போனாங்க அப்படின்னு பேசப்படுது. அதுக்கப்புறம் அதிமுக போயிட்டு ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து எந்த அளவுக்கு அங்க ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்தது தேமுதிகல அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ இப்படியா இருக்கும்பொழுது எப்படியாவது விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த தேமுதிக கட்சி அந்தஸ்து அப்படின்ற அந்த கட்சியின மாநில அந்தஸ்து இருக்குல்ல, அது இழக்காம இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் மாநில கட்சி அந்தஸ்து அதுக்கப்புறம் மாநில கட்சி அந்தஸ்தை இழந்தாங்க, அங்கீகாரத்தை இழந்தாங்க. திரும்பவும் அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சிச்சுட்டு இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். சோ அந்த வகையில அதிமுக கூட்டணி இதற்கான வழிகளை வகுத்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிக கிட்ட இருந்து எப்படி வாக்குகளை நம்ம உறிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் அவங்க செயல்பட்டாங்க. சரி, அதிமுக கூட்டணி தான் இப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணிகளை போனாங்க. பாஜக கூட்டணியும் அதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா, ஏன்னா அவங்க டெல்லியில ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இந்த இன்ஃபுளுன்ஸை வச்சு நம்மளுக்கு திரும்பவும் மாநில கட்சி அந்தஸ்து, நம்மளுக்கு ஒரு கட்டமைப்புகள் உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பாஜகவுக்கு போனாங்க. ஆனா பாஜகவை என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய உழைப்பை உரிந்து கொண்டாங்களே கண்டி இவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையோ ஒரு இடத்தையோ இங்க தமிழ்நாட்டு அரசியல் அவங்களால கொடுக்க முடியல. சோ இப்படியா வந்து என்ன பண்ணாங்கன்னா, பாஜக அதிமுக மாறி மாறி என்ன பண்ணாங்க, பயணிச்சிருந்தாங்க. தொடர்ந்து திமுகவை ஒரு எதிர்ப்பு நிலையிலே வச்சு என்ன பண்ணாங்க, அரசியல் செஞ்சுட்டாங்க. ஒரு நம்ம வந்து ஒருத்தருங்க கிட்ட பேசவே மாட்டோம், பார்க்கவே மாட்டோம், இன்னார் இவங்க தான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிம்பத்திலே வாழ்வல்ல, அந்த மாதிரி தான் தேமுதிக திமுகவை இப்படி பாவிச்சிருந்தது. ஒரு வாட்டி பழகி பார்ப்போமே, ஒருத்தர் கிட்ட போய் பழகி பார்த்தாதாங்க அவங்க கிட்ட என்ன பிளஸ் மைனஸ்ன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட வந்து நம்ம நட்பு வச்சுக்கணுமா இல்ல அவங்கள விரோதிக்கணுமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும். பழகி பார்க்காம எது எப்படி பண்ண முடியும்? அதுதான் சாலமன் பாப்பையா சிவாஜி படத்துல சொன்னாரு, வாங்க பழகலாம் அப்படின்னு சொன்னார். சோ அந்த மாதிரி தேமுதிக இந்த எலெக்ஷன்ல ஏன் கூட்டணி வச்சுதான் பார்க்கணும், ஏன் எதிர்ப்பு நிலைமையில தான் வச்சு பார்க்கணுமா? அவங்க கூட போய் கூடி பழகுனாதான் அவங்க மனநிலைமை என்ன தெரியும். சோ இங்க இருந்து பார்த்தா அது கெட்டதா தான் தெரியும். உள்ள போய் பார்ப்போமே, போய் பார்த்தாதான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தேர்தலில் என்ன பண்ணாங்க, கூட்டணிக்குள்ள வந்தாங்க. கூட்டணிக்குள்ள வந்த பிறகுதான் அவங்களுக்கு திமுகவுடைய நன்மை பெருமைகள்லாம் அவங்களுக்கு புரிய வருது. தேமுதிக இத்தனை ஆண்டு காலம் இந்த வாய்ப்பை ஏன் தவற விட்டது, ஏன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கல அப்படின்றத உண்மையா நான் உணர்றேன், என் தவறுதான் நான் உணர்றேன், இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்ச்சிகரமா என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே தேமுதிகவுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உண்மைதான். ஏன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சு ஏமாத்தினாரு. எந்த அளவுக்கு தேமுதிகவுடைய உழைப்ப
அவரு எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்தார். சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், தேமுதிகவின் உழைப்ப அவங்க வாங்கினா. அப்போ அவருக்கு தெரியல 1/2% ஓட்டு தேமுதிகவுக்கு இருக்குதுன்னு. இப்பதான் தெரியுது. ஏன்னா வயித்தெரிச்சல் காரணம். அங்க வயிறு எரியுது, ஊர் முழுக்க வாசனை வீசுது அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக என்ன பண்ணாங்க, பதிலடி கொடுத்தாங்க. சோ இப்ப தேமுதிகவுக்கு 1/2% இருக்குதுன்னா ஏன் தேமுதிகவை நீங்க பெருசா எடுத்து விமர்சிக்கிறீங்க? கேள்வி அதானே. தேமுதிகவுக்கு 1/2% இருக்குப்பா, எதுக்கு நீங்க அவங்களை விமர்சிக்கிறீங்க? 1/2% ஓட்டுக்காரங்களை எதுக்கு விமர்சிக்கிறீங்க? எதுக்கு உங்களை பேசும் பொருளாக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரல. ஏன்னா தேமுதிகவை பார்த்து அவங்களுக்கு பயம். ஒரு சில தொகுதியில தேமுதிகவுக்குன்னு சில கட்டமைப்புகள் இருக்கு, வாக்கு வங்கி இருக்கு, சும்மாலாம் கிடையாது. கேப்டன் அவர்கள் தேமுதிகவை எந்த அளவுக்கு கிளை லெவல்ல வேரூன்றி வைத்தார் அப்படின்றதெல்லாம் யாரும் மறந்துட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு கட்சி கொஞ்சம் சரிவு கண்டுருக்குன்னா கிளை லெவல்லையும் இன்னைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அங்க பூத் லெவல் ஆள் இருக்கிறாங்க. அதை நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். சோ இப்படியா தேமுதிகவுக்குன்னு சில வாக்கு வங்கிகள் இருக்கு. ஆனா போற போக்குல திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க, நமக்கு கொஞ்சம் இங்க சரிவாயிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக 1/2% ஓட்டு கட்சி அப்படின்ற சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்க. காலம் கடந்து நான் முடிவு எடுத்துட்டேன், நான் என்ன பண்ணிருக்கேன், தவறு பண்ணிட்டேன், திமுக கூட அன்றைக்கே நான் கூட்டணி வைத்திருக்கணும், இது ஏன் இந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க ஃபீலிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ உணர்ந்திருக்கிறாங்க. அதை தக்க வைத்துக் கொள்வாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இந்த தேர்தல்ல திமுக கூட இணைஞ்சி அவங்க நான் பயணிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக சொன்ன வாக்க காப்பாத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்ன வாக்க காப்பாத்தல, இவங்க சொன்ன வாக்க காப்பாத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, தேர்தலுக்கு முன்பாகவே அவங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்துட்டாங்க. சோ இப்படியா இருக்கும்பொழுது திமுகவை நம்பி வந்தார், அவங்க கைவிடப்பட மாட்டாங்க அப்படின்றதுல இந்த மாற்று கருத்து இல்ல. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.